எல்லாருக்கும் வணக்கம். யாரா எது கல்யாணம் பண்ணிக்கிற வீடியோ போடுறோம் அப்படின்னு பார்க்குறீங்க. எங்கள் அண்ணாவுக்கு கல்யாணம் நடந்துச்சு. அதுக்கு தான் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எவ்வளோ தூரங்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிவமோகா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 500 கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் ட்ரெயின் ஏறி அப்புறம் பஸ்ஸை பிடிச்சி பஸ் புக் பண்ணி அங்கே போய் சேர்ற வழிக்கெல்லாம் காலையில் ஆச்சு. காலையில் போய் பார்த்த உடனே ரொம்ப இதாக இருந்துச்சு. என்னடா இவ்வளோ பெரிய கொஞ்சம் கேரளா மாதிரி ஒரு வைபக் இது ஊர் அப்படின்னு பார்த்தா ஒரு தாத்தா தண்ணி பிடிச்சி வச்சுன்னு இருந்தார். அந்த வீடியோக்கெல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த சின்ன பையன் குழாய்க்கில் உட்காந்து தண்ணி குடிச்சுன்னு இருக்கிற மாதிரி. ஸோ அது பயங்கர வைரலாக போயிட்டு ட்ரெண்ட் ஆகின்னு இருக்கு. ஏன்னா தண்ணியை சேவ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் அப்படின்ட்டு போட்டு வச்சுருந்தாங்க. பட் இங்கே நிஜமாலுமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா தண்ணியை ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாருமே ஒரு இடத்துலேருந்து கொண்டு போய் அந்த ஒரு சின்ன குடமாக வச்சுருக்குறாங்க. அங்கேருந்து கொண்டு போய் வீட்டிலலாம் போட்டு வச்சுன்னு இருந்தாங்க. வேறு எல்லாமே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் அங்கேருந்து அப்படியே போய் பார்க்கலான்னு பார்த்தா இது ஒரு நான் சொன்னேன் பார்த்தீங்களா கேரளா வைப்புக்குதுன்னு அதே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா 50% அங்கேயே தான் அதே மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஸ்கூல்ஸ் எல்லாம் நல்லா டெவலப்லாம் பண்ணல. பட் பழைய மாதிரியாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா வில்லேஜ் எல்லாம் பழைய வில்லேஜ் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு ரேஞ்சிலே தான் இருக்குது. கொஞ்சமாக அவ்வளோவா டெவலப் பண்ணல. பட் அதுவும் நல்லா தான் கேரளா மாதிரி அந்த செடிங்கெல்லாம் அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட் எங்கள் அப்பாவெல்லாம் சோளக்கொட்டெலாம் வாங்கிட்டு எரிக்கிறதுக்கு இது பண்ணாங்க. இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு போய் பார்த்தா தான் தெரியுது இங்கேருந்து தாங்க வருது. ஏன்னா அந்த சோள டெக்கெல்லாம் இது பார்த்தீங்களா அதெல்லாம் போட்டு ஃபுல்லாக போர் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க மாட்டுக்கெல்லாம் போடுறதுக்கு. நெக்ஸ்ட் அந்த சோளக்கொட்டை ஃபுல்லாக ஒரு வெயில் ஒரு 3 மணி ஆகுது அந்த வெயிலே போட்டு இது பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்க. நான் செலிப்ரேஷன் வேறு லெவலில் இருந்துச்சு. கேக்கெல்லாம் கட் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு ஒரு இன்னொரு டவுட் வரும். என்னப்பா ஒரு கல்யாணம் ஆச்சு நான் 2 பேர் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அவங்களுக்கு ஆனிவர்சரியாக நம்ம எதுக்கு ஒரே நாள் கேக் கட் பண்ணிட்டா காசு மிச்சம் பண்ணலாம் அப்படின்ற சின்ன பிள்ளை அப்படின்னு சொல்கிற மாதிரி காசு மிச்சம் பண்ணுறதுக்கு இல்லை 2 கேக் வாங்கிட்டு 2 பேர் வெட்டினாங்க. இன்னொரு விஷயம் ஜோடியெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே செம பொருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ணாவுக்கு அந்த மாதிரி பொருத்தம் அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா அந்த சோள இது எங்கள் அப்பா ஒரு 22 ரூபாய்க்கு நான் அங்கேருந்து வாங்கிட்டு இந்த பக்கம்லாம் விற்கிறாங்களாம். க்ரூட் ஆயிலு இந்த டீசல் அதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா தெரியாது. நம்ம துபாயிலேருந்து வருதுன்னு சொல்லுவோம். பட் இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன் அந்த சோளக்கொட்டை எங்கேருந்து வருதுன்ட்டு. நாங்கள் வெறிச்சு இது பண்ணாக்கா அது வரவே வராது. பட் இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க. அங்கேருந்து எடுத்துன்னு விற்று நாங்கள் வாங்குறதுன்னு ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை இருக்கும் பார்த்தீங்களா. ஏதாவது ஒன்று நம்மளுக்கு வந்துனே இருக்கும். பட் அது எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. அது ஒரு கண்டுபிடிச்சா ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி நான் சோளக்கொட்டை எங்கேருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டா அந்த வேறு லெவல் சந்தோஷமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் எங்கடா போயிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு நம்ம சும்மா இருக்கா அவங்க ஜமீனெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் சுற்றி போய் பார்க்கலான்னு போய் பார்த்தா எங்கே பார்த்தாலையும் பாக்கு செடிங்க தான் நட்டுருக்காங்க. பாக்கு செடியெல்லாம் எதுக்குடா இவ்வளோ நட்டுருக்கீங்களே அப்படின்னு கேட்டால் நம்ம எங்கள் சைடில் ஏதாவது ஃபுல்லாக தக்காளி தான் நடுவாங்க. அது மாதிரி இவங்க சைடில் பாக்கு நடுறதான். பாக்கு செடிக்கு ஒரு ஏக்கர் கணக்கில் தான் நடுறானுங்க. அதுவும் இல்லாத நான் கேரளா போகும்போது தான் பார்த்தேன் அந்த மயிலெல்லாம் டான்ஸ் போடுறது வேறு லெவல் சுற்றி நின்றுச்சு. அதே ஃபீல் இங்கே கூட ஒரு 2 மைல் ஓடினே இருந்துச்சு. அதை நான் வீடியோவில் கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கல. பறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா வேறு லெவலில். பட் மழையெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வருது. ஆனால் கூட இவங்களுக்கு எங்கள் ஊர்லெலாம் 1000-2000 கிலோமீட்டர் போட்டால் தான் தண்ணி வரும். பட் இவங்களுக்கெல்லாம் வெறும் 100 கிலோமீட்டர் 100 மீட்ரு 100 அடி 200 அடி போட்டாக்கா தண்ணி வந்துடுதுனாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொல்லியில் கீழே இறங்கி போய் பார்த்தா சப்போட்டா செடி மாங்காய் செடி எலுமிச்சக்காய் செடின்ட்டு வேறு லெவலில் நட்டுருச்சுனாங்க. செம்ம சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வில்லேஜில் எங்கள் ஊர் மாதிரியே இல்லை எங்கள் ஊருக்குன்னா வேறு லெவலில் இருக்கிற ஒரு ஊரை பார்த்தோம். அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் பைனாப்பிள் பழுத்திருக்கா இல்லையா அப்படின்ட்டு அந்த அண்ணா போய் செக் பண்ணி பார்த்தாரு. அப்படியே உள்ளுக்கெல்லாம் போய் பார்த்தாக்கா ஒரு கல்லிக்கு 5-6 போர் போட்டிருக்கு. என்னடா இது சும்மா ஏதோ பைப்பு போடுற மாதிரி சொல்லிக்கிறீங்களான்னு பார்த்தா இல்லை கொஞ்சம் இங்கெல்லாம் 100 அடியிலே தண்ணி வரும். அது புண்ணியம் செஞ்சு இன்னொன்று விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊர் என்ட்ரன்ஸுக்கு போகவே அவங்கெல்லாம் அந்த ஊர் என்ட்ரன்ஸில் ஒரு கல் வச்சுருப்பாங்களாம். அது ஏன்னா சிவமோகன்றதுனால அந்த சிவுடு இதுக்கோசம் அப்படி வச்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் அவங்களுக்கிட்ட கேட்கலான்னு நினச்சேன். பட் கேட்கல. இந்த வீடியோ இன்னும் கண்டினியூ ஆகுது. நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட்டாக வருது. ஏன்னா டைம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. போயிட்டு கண்டினியூ பண்ண அந்த பக்கம் செக் பண்ணே போயினே இருந்தால் அங்கே ஒரு முயல் கிடைஞ்சி. அது திரும்பி பிடிக்கலான்னு பார்த்தா அதுவும் கிடைக்கல. நெக்ஸ்ட்டு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருக்கா இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு திருப்பின பார்க்கலாம். பாய் டார்லிங். சப்ஸ்கிரைப் மை சேனல்.